இப்போ வர PS5 கேம்ஸ்னால கூட இந்த PS4 கேம் கிட்ட நிற்கவே முடியாது. கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, துப்பாக்கி சூடு நடத்துறதுனே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கவுபாய் தனக்கு சாகா நோய் இருக்குன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்தில் கவுபாய்களோட காலமும் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. தன்னோட கும்பலை நோக்கி காவல்துறையும் பரிசு தொகைக்காக வேட்டையாடுறவங்களாலையும் ஆபத்து இருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இதுல இவர் முதல்ல இருந்தே கண்மூடித்தனமா டச்சுன்னு ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஆனா இந்த டச் எடுக்கிற தவறான முடிவுகள்னால இந்த டச்சுமே ஒரு ஆபத்தான ஆளா மாறிட்டு இருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. இத்தனை ஆபத்துகள்ல இருந்தும் இப்படி சாகா நோய் இருக்க ஒரு கவுபாய் தன்னோட கும்பலை எப்படி காப்பாத்துறாரு, இவரோட கதை எப்படி போய் முடியுதுன்னு ரொம்ப அழகா 2018 ரிலீஸ் ஆன கேம் தான் ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. இந்த கேமை ரெடி பண்ணவே 8 வருஷம் ஆயிருக்கு. இந்த கேமை கொடுத்த ஸ்டூடியோ யாருன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், GTA 5 கேம். அந்த கேமை கொடுத்த அதே ராக்ஸ்டார் கேம்ஸ் தான் இந்த ரெட் டெட் ரிடெம்ஷன் 2மே கொடுத்துருக்காங்க. இது ஒரு PS4 கேமுங்க. ஆனால் இப்போ வர PS5 கேம்ஸால் கூட இது கிட்ட நிற்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஸ்டோரி லைன், கிராஃபிக்ஸு, காம்பேட் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே அப்படி இருக்குங்க. ஆர்கியூபிளி இந்த டெக்கேட்ல வந்த பெஸ்ட் கேம்ஸில் கண்டிப்பாக ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 இருக்கும். இந்த கேம் நான் ஒரு 250 மணி நேரத்துக்கு மேலே விளாண்டுருப்பேன். அந்த ஒரு தைரியத்தில் சொல்கிறேன், PS4 வச்சுருக்கீங்க, PS5 வச்சுருக்கீங்கன்னா இந்த ரெட் டெட் ரிடெம்ஷன் 2ங்கிற ஒரு அருமையான கேமை மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக விளாட வேண்டிய கேம்கள் இது ஒன்று. ஸோ கண்டிப்பாக விளாண்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த கேம் விளாண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேமையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்களுக்கு Gaming 360 பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.